A very happy new year friends. Fitness resolution எடுத்தவங்க அனைவருக்கும் என்னோட ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். Today's video is going to be very short and sweet but also informative. Let's talk about NASM OPT model, the Optimal Performance Training Model. NASM அதாவது National Academy of Sports Medicine இவங்க வந்து ஒரு internationally recognized certification authority in fitness training. இவங்களோட famous fitness certification வந்து CPT அதாவது Certified Personal Trainer. Like me, I am certified from NASM. NASM ஓட ஒரு ஃபேமஸான கான்செப்ட் ஒன்று இருக்குது, அதுதான் OPT ட்ரைனிங் மாடல். OPT ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆப்டிமல் பர்ஃபார்மன்ஸ் ட்ரைனிங். OPTயோட பேசிக் என்னென்னா, யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் யுவர் ஃபவுண்டேஷன்ஸ், யுவர் பேசிக்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். ஃபவுண்டேஷனுங்கிறது இவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னா, ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸ், கண்ட்ரோல். அன்லெஸ் யூ ஆர் ஏபிள் டு கண்ட்ரோல் யுவர் பாடி, த ஜாயிண்ட் அண்ட் த மசில்ஸ் அரவுண்ட் த ஜாயிண்ட், தெர் இஸ் நோ நீட் டு இம்ப்ரூவ் அப்பான் யுவர் ஸ்ட்ரென்த். ஸோ NASM OPT பொறுத்த வரைக்கும் there are 5 stages. Obviously stage 1 to 5. நீங்கள் எந்த ஸ்டேஜில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறது it depends on the outcome of your fitness assessment. Fitness assessment as in overhead squat assessment. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்குது in terms of number of sets, number of reps, the rest period between sets and intensity. It doesn't matter what stage you are in. NASM recommends that you always start from stage 1, which is stabilization endurance. ஸ்டெபிலைசேஷன் என்டூரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வரக்கூடிய எக்ஸசைசஸ் என்னவாக இருக்கும்? ஒரு பால் மேலே புஷ்அப்ஸ் எடுக்கிறது, ஒரு ஹாஃப் பால் மேலே சிங்கிள் லெக் ஸ்டாண்டிங் அண்ட் லஞ்சஸ் இது பண்ணுறது, ஆர் T-Rexல ஹேங்கிங் புஷ்அப்ஸ் எடுக்கிறது. ஸோ வாட் யூ திங்க் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? கரெக்ட், பாடி கோஆர்டினேஷன் கரெக்டாக இருக்குதா? அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு இதை மாஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்டேஜ் 1, விச் இஸ் ஸ்டெபிலைசேஷன் என்டூரன்ஸ். அந்த ஸ்டெபிலிட்டியை நீங்கள் வந்து என்டியூர் பண்ண முடியுதா, கண்டினியூ பண்ண முடியுதா? ஸோ இந்த ஸ்டேஜோட மெயின் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்யூஸ் மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஸ்டெபிலைசிங் மசில்ஸ், இதெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதனால யூ ஹேவ் மோர் மசில் ஃபைபர்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் அன் எக்ஸசைஸ், விச் மீன்ஸ் யூ கேன் பர்ன் மோர் கேலரிஸ். செட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செட்ஸ் பண்ணால் போதும், அண்ட் ஈச் செட் ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் 20 ரெப்பிடிஷன்ஸ். The rest period between set 1 and set 2 is going to be no more than 20 seconds, and your tempo has to be 1, 2, 4. அதாவது 1 for concentric, 2 seconds in isometric and 4 seconds for eccentric. And உங்களோட weights வந்து 1 rep max ஓட 50% தான் இருக்கணும், which means it is relatively a very lightweight exercise. So it will suit both men and women, especially those who are coming back after a long gap or இப்போ தான் பிகினராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது. Stage 2 தான் strength endurance, also called as the gateway to weight training. ஏன்னா இங்கே தான் weights introduce பண்ணுறோம். Stage 1 stabilization enduranceல weights கிடையாது. The only weight was your body weight. That's it. Now stage 2 is very simple. Weights, traditional weights எப்படி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஃபஸ்ட் செட் பண்ணுங்கள். பட் இமீடியட்லி ஒரு சூப்பர் செட் கொடுங்க. அந்த சூப்பர் செட் வந்து ஸ்டெபிலைசேஷன் எக்ஸசைஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டூ பெஞ்ச் ப்ரெஸ், தென் இமீடியட்லி ஃபாலோ இட் பை அ ஸ்டெபிலிட்டி புஷ்அப் அண்ட் டூ இட் ஃபார் 20 repetitions. That's it. So இதோட நோக்கம் என்னவா இருக்கும்? Of course calorie burning and at the same time strength. Hypertrophy, strength and power, இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? வெரி சிம்பிள். ஹைப்பர்ட்ரோஃபி அப்படிங்கிறது மசில் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறது, அதாவது மசில் வால்யூமை, மசில் ஃபைபர்ஸை, அதோட சைஸை பிகராக பண்ணி காமிக்கிறது, லைக் அ பாடி பில்டர். ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ வெயிட்ஸ் உங்களால் தூக்க முடியுது, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அ வெயிட் லிஃப்டர். பவர் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரென்த் அலாங் வித் ஸ்பீட் ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட், ஸ்ட்ராங்கான ஒரு கிக். இப்போ இந்த மூணுக்குமே வந்து ஓரளவுக்கு ஓவர்லேப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹேவ் டு லிஃப்ட் வெயிட்ஸ் இன் ஆல் தீஸ் 3. ஹவவர் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மோட்டிவ் இருக்குது. ஹைப்பர்ட்ரோஃபி அப்படிங்கிறது வந்து ஒரு பாடி பில்டிங் மோட்டிவ், அதாவது மஸ்குலேச்சரை, பாடி காம்போசிஷனை மாற்றி காட்டுறது ஸ்டேஜில். நோபடி இஸ் கோயிங் டு லிஃப்ட் வெயிட் ஆன் அ பாடி பில்டிங் ஸ்டேஜ். ஆனால் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், வெயிட் லிஃப்டிங், அதோட மோட்டிவ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட்ஸ் தூக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்க போகுது. அங்கே வந்து யாருமே வந்து பாடி காம்போசிஷனை, உங்கள் மஸ்குலேச்சரை காட்ட போகிறது கிடையாது. வேறஸ் இன் பவர் ட்ரைனிங் அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனல் அவுட்புட் கொடுக்கணும். ஃபங்க்ஷனல் அவுட்புட் அப்படின்னா அவங்க விளையாடக்கூடிய அந்த கேம், அந்த ஸ்போர்ட், அந்த அத்லீட் வந்து அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக கிக் கொடுக்குறாரு, எவ்வளோ ஹைட்டில் கிக் கொடுக்குறாரு, எவ்வளோ ஸ்ட்ராங் அந்த கிக் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அவரோட சக்ஸஸ் ஃபேக்டர். ஸோ now if you understand hypertrophy, strength and power, then those are the next 3 stages in OPT model. Stage 3 is all about hypertrophy. Stage 4 is about strength training and stage 5 is about explosive power training. After stage 1 and 2, stage 3 is for hypertrophy or muscle building or body building. இதில் நம்ம மைண்டில் வச்சுக்கூடிய விஷயம் என்னென்னா, யூ நீட் டு கிவ் ஹையர் வால்யூம்ஸ். அதாவது ஒரு பாடி பார்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 செட்ஸ் ஆச்சு நீங்கள் கொடுக்கணும். ஒவ்வொரு செட்டிலுமே நீங்கள் வந்து 8 to 12 ரெப்பிடேஷன்ஸ் கொடுக்கணும். அண்ட் பிட்வீன் 2 செட்ஸ் யுவர் ரெஸ்ட் பீரியட் ஷுட் நாட் பி மோர் தென் 60 செகண்ட்ஸ். இன்டென்சிட்டி என்னவாக இருக்கணும்? 75% ஆஃப் யுவர் 1 rep மேக்ஸ். NASM பொறுத்த வரைக்கும் ஹைப்பர்ட்ரோஃபியில் கொடுக்குற டெம்போ, அதாவது எவ்வளோ செகண்ட் எக்ஸென்ட்ரிக்கு, எவ்வளோ செகண்ட்ஸ் ஐசோமெட்ரிக்கு அண்ட் எவ்வளோ செகண்ட் கான்சென்ட்ரிக் மூமெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 202. அதாவது கான்சென்ட்ரிக் 2 செகண்ட்ஸ் அண்ட் 0 செகண்ட்ஸ் ஃபார் ஐசோமெட்ரிக் அண்ட் அகெயின் 2 செகண்ட்ஸ் ஃபார் எக்ஸென்ட்ரிக். Stage number 4 is for strength training or power lifting or weight lifting. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு high volume stage of training. இதில் வந்து அட்லீஸ்ட் 6 to 7 sets per body part நீங்கள் கொடுக்கணும். But the only difference between this and the previous hypertrophic stage is the intensity. Intensity அப்படின்னா எவ்வளோ வெயிட்ஸ் நீங்கள் தூக்க போகிறீங்க. உங்களோட 1 rep மேக்ஸோட அட்லீஸ்ட் 90% நீங்கள் வந்து தூக்கணும். Which means there is a high chance that you might hit failure. So obviously you cannot do lots of repetitions, even though you can do lots of sets. So ஒரு செட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா try to aim for 3 to 4 repetitions at least. And obviously your rest period between sets is going to increase. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய டைம் எடுக்க போகிறீங்க ரிகவர் ஆகிறதுக்கு. So the recommended time by NASM is 3 minutes. As far as tempo is concerned, அதாவது 124 இல்லை 202 அப்படின்னு பார்த்தோம்னா there's only one recommendation. Do it fast. Stage 5 and final stage is about power training. ஸோ இது வந்து ஜென்ரலாக ஒரு ப்ரொஃபஷ்னல் அத்லீட்டுக்கு தான் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்கை வந்து மாஸ்டர் பண்ணக்கூடிய அந்த கோச் பேர் தான் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச். ஸோ திஸ் இஸ் அ ப்ரொஃபஷ்னல் எண்டவர். இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டேஜ் 4 அதாவது மேக்ஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இது பார்த்தீங்களா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க. பட் இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மூவ்மெண்ட்டும் கொடுப்பீங்க ஆஸ் அ சூப்பர் செட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹை வெயிட் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்க as in ஸ்டேஜ் 4. அது முடித்தோடனே நீங்கள் வந்து மெடிசின் பால் வச்சு ஒரு பாஸ் கொடுப்பீங்க எக்ஸ்ப்ளோசிவாக. இப்போ NASM பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 வந்து எல்லாருக்குமே கம்பல்சரின்னு சொல்கிறாங்க. ஹவெவர் ஸ்டேஜ் 3, 4 or 5 வந்து ஆப்ஷனல். இது வந்து அந்த கிளைண்ட்டோட மோட்டிவ், அவங்களோட கோலை பொறுத்து இருக்குது. இஃப் somebody wants to be a bodybuilder, then obviously he has to spend more time in stage 3, which is hypertrophy. அதே மாதிரி ஒருத்தர் பவர் லிஃப்டராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்னா he has to spend more time in stage 4. So whatever stage the client is in, and if the client is moving to the next stage, make sure that you perform assessment. Assessmentனா for example overhead squat assessment. So இதோட மோட்டிவ் என்னன்னா, next stage போகிறதுக்கு முன்னாடி ensure that whatever you have gained from the previous stages you are not losing it. So we don't want to lose your stability. உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து பிரேக் பண்ணி நம்ம வந்து அதுக்கு மேலே நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு எஃபர்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறது தான். சரி, இப்போ ஒரு NASM சர்டிஃபைட் ட்ரெயினர் கிட்ட வந்து 2 விதமான கிளைண்ட் வராங்கன்னு வச்சுக்குவோம். ஒருத்தர் வந்து ஃபேட் லாஸ் ஆர் வெயிட் லாஸ் அப்படின்னு வராரு. இன்னொருத்தர் வந்து மாஸ் பில்டிங், லீன் மாஸ், மசில் புட் ஆன் பண்ணுறதுக்கு வராரு அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த OPT மாடல் வச்சு எப்படி நம்ம வந்து இவங்க 2 பேருக்கும் ப்ரோக்ராம் டெய்லர் மேக் பண்ணலாம். லெட்ஸ் சே தி ஐடியா இஸ் டு ஹேவ் அ ப்ரோக்ராம் ஃபார் 6 months. ஓகே, ஸோ இப்போ ஃபேட் லாஸ்க்கு வந்து இந்த NASM certified personal trainer என்ன பண்ணுவார்னா, most likely he will suggest a fluctuated model between stage 1 and stage 2. So month 1 வந்து அவர் stage 1 வந்து perform பண்ண சொல்லுவார். And then month 2ல வந்து stage 2, month 3ல again stage 1 and month 4ல stage 2 and then again 1 and 2. Assuming ஒரு ஸ்டேஜ்க்கும் இன்னொரு ஸ்டேஜ்க்கும் போகிறதுக்கு நடுவில் அவர் வந்து பண்ணக்கூடிய அந்த அசஸ்மெண்ட்டில் அவர் பாஸ் ஆகிருக்காரு. அவ்வளோதான். இதுவே வந்து வெயிட் ட்ரைனிங், மசில் புட் ஆன் பண்ணணும், அந்த கிளைண்ட்டுக்கு வந்து எது மாதிரியான இருக்கும்னா ஸ்டேஜ் 1, 2, 3 அண்ட் தென் 2, 3, 4 ஃபார் ஈச் மந்த், ரைட்? அஸ்யூமிங் தட் அவரும் வந்து அசஸ்மெண்ட்டில் பாஸ் ஆகுறாரு. லெட்ஸ் சே பிட்வீன் ஸ்டேஜ் 1 and 2 அவர் பாஸ் ஆகலை அப்படின்னா
then the trainer would continue that client in stage 1. So obviously his training period would extend from 6 months to say 8 months or 12 months. That's all. Before I sign off, remember guys, நான் இந்த வீடியோவில் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து NASMலேருந்து வரக்கூடிய authentic-ஆன information. So you could definitely follow this. நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கலாம். Doesn't matter, you don't have to search for a big gym or an experienced coach to follow this. Okay, I wish you very good luck in all your fitness endeavors for the year 2022. Happy New Year.